அன்பு நேயர்களே, நாங்கள் துர்கா நகருக்கு வந்த புதிதில் எனது கணவருக்கு பொது நலனில் அக்கறை உள்ளதால் நிறைய பகைவர்கள் உண்டானார்கள். ஒவ்வொரு நாளும் மிரட்டுவார்கள். உன்னை காலி செய்து விடுகிறேன் பார், அப்படி இப்படி என்று. அப்பொழுது எனது குழந்தைகள் எல்லாம் மிகவும் சிறிய குழந்தைகள். கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருக்கும். ஒவ்வொரு நாளும் அச்சத்துடனேயே வாழ்ந்தேன். அப்பொழுதெல்லாம் நடந்துதான் செல்ல வேண்டும். ஆட்டோ, ரிக்ஷா எதுவுமே உள்ளே வராது. அத்தனை காடாக இருக்கும். குரோம்பேட்டையிலிருந்து ஏரி வழியாக வீட்டிற்கு வரும் வழி அப்படித்தான் இருந்தது. இதனால் பயந்து கொண்டு ஒரு நாள் என் தாயிடம் வேண்டி உறங்கி போனேன். அன்னையோ கனவில் வந்து 2 வார்த்தைகள் தான். என்னை இப்பிறவியில் பெற்ற தாய் என்னை எப்படி கொஞ்சி எனக்கு ஆறுதல் சொல்வாளோ அப்படிப்பட்ட வார்த்தையை 2 வார்த்தையில் எனக்கு ஆறுதல் சொன்னால் என் அன்னை. நான் மட்டும் சும்மா இருப்பேனா? என் அன்னையை நானும் கூப்பிடுவேன். இப்படி அம்மாளு அப்படி என்றே அழைப்பேன் எப்பொழுதுமே. இதற்கு ஏதோ பைத்தியம் முற்றிவிட்டது என்று எண்ணாதீர்கள். பக்தியுடன் இறைவனிடத்தில் பக்தியுடனும் அன்புடனும் நாம் வாழும்போது நம் அனைவருக்கும் கிடைக்கும் இன்பங்கள் தான் இவை. இந்த இன்ப உலகத்தில் நாம் இருப்போமே, எந்த கவலையும் நமக்கு இருக்காதே அன்பு நேயர்களே.